வணக்கம் இந்தியா. இந்த ஒரு தகவலில் ரொம்ப முக்கியமான தகவலை பற்றி பேச போகிறோம். அதாவது எல்லா ஹவுஸ் ஹோல்டு இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்டியிலேருந்து எஸ்ஐபிக்கு மாறி இருக்காங்க, உஜாலாக்கு மாறிக்கிற மாதிரி. ஸோ இது ஏன் இந்தியாவில் உள்ள ஹவுஸ் ஹோல்டு இந்த ஷிஃப்டிங் டு ஈக்விட்டி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது நம்ம டொமஸ்டிக் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க எல்லா நிறையா ரேப்பிட்லி சேஞ்சிங்னு சொல்லலாம். அந்த முதலீட்டினுடைய வழிமுறைகள் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டு, கோல்டு, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் தான் ஒரு மெயின் பில்லர்னு சொல்லுவோம் ஹவுஸ் ஹோல்டுக்கு, இல்லையா? இது என்ன ஆச்சு, இப்போ ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் பார்த்தோம்னா அது அப்படியே ஈக்விட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி வந்திருக்கு? த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி அது மூலிமா வந்திருக்கு. இந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்படின்னே சொல்லலாம். இது சில பேர் டெம்பரரின்னு சொல்லுவாங்க. டெம்பரரி இல்லை, இது ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியாது, டோட்டல் மியூச்சுவல் ஃபண்டினுடைய அசட்ஸ் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82 லட்சம் கோடி ரூபாய்ங்க. முதலீட்டாளருடைய பணம் எவ்வளோ இருக்குது? 82 லட்சம் கோடி ரூபாய். அதே மாதிரி எஸ்ஐபி அசட்ஸ் அலோன் இதில் பார்த்தீங்கன்னா 16.63 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. ஸோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஈவன் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 29,845 கோடி ரூபாய் உள்ளே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 9.92 crore எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸ் ஆக்டிவாக கண்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ மொத்தம் டிமேட் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? மோர் தென் 10 crores டிமேட் அக்கௌண்ட்டு. அது 9.92 crore people are investing in direct in equity. ஓகே, இது எப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் க்ரோத் ஒரு 10 வருஷத்தில் எல்லா மக்கள் பார்த்தது. இது இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகரித்ததும் ஒரு முக்கிய காரணம். மேலும் இந்த பிப்ரவரி 2026 எஸ்ஐபியில் 29,000 கோடி சொன்னேன்ல, ஜனவரி பார்த்தீங்கன்னா 31,000 கோடி ரூபாய் வந்திருக்குங்க. ஸோ அதனால் கரண்ட்லி 9.22 crore இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டிங் இன் எஸ்ஐபிஸ் இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டுங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் டேட்டாவை பார்த்தோம்னா இந்த ஷேர் ஆஃப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, டொமஸ்டிக் ஃபைனான்ஷியல் சேவிங்ஸில் ஒரு 2% தான் இருந்தது FY12. அதே இது நவ் இன்க்ரீஸ் டு 15.2% இன் FY25. அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டில் செப்டம்பர் வரலையும் இது 18.8% ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ மெயினாக இப்போ நம்ம சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஏன் ஹவுஸ் ஹோல்டு ஷிஃப்டிங் ஃப்ரம் எஃப்டி டு எஸ்ஐபிஸ் அப்படிங்கிறது தான். இதுக்கு செவரல் ரீசன்ஸ் இருக்குங்க இந்த ஷிஃப்ட்டுக்கு. அதில் கடந்த சில வருடங்களாக பார்த்தோம்னா இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் ஆஃப்டர் த கோவிட் த்ரூ ஆன்லைன் எல்லோரும் கண்டபடி போட்டு தாக்குறாங்க. ஸோ அது ஜாஸ்தியாக இருக்குது. அதேமாரி டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் கிடையாது. இப்போ தட்டினீங்கன்னா எல்லா இடத்துலையும் வருது, யார் வேணாலும் பண்ணலாம். சின்ன குழந்தை கூட முதலீடு செய்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் அந்த ஆக்சஸ் ஈஸியாக இருக்குது, இல்லையா? அதனால் ஒரு ஆக்டிவ்லி பீப்புள் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் ஃபார் அ பெட்டர் ரிட்டர்ன்ஸ். அக்கார்டிங் டு SBI ரிப்போர்ட் பார்த்தோன்னா பேங்க் டெபாசிட்ஸ் ஆன் ஹவுஸ் ஹோல்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது டிக்ளைன் ஃப்ரம் 47.6% அதிலிருந்து 45.2% குறைந்துள்ளது. பட் ஷேர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7.4%இருந்து 8.6% அதிகரித்திருக்கிறது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் கிராஜுவலாக என்ன பண்ணுறாங்க, மூவிங் டுவர்ட்ஸ் அதாவது பொட்டன்ஷியல் டெலிவர் இதில் ஒரு பெட்டர் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். ஸோ அதனால் இந்த ட்ரெடிஷ்னல் லோ ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால் பர்டிகுலர் எஸ்ஐபி ஒரு என்கரேஜ், ஒரு டிசிப்ளின்டு ஆக்டிவிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரெடியூஸ் த ரிஸ்கை, அசோசியேட்டை மார்க்கெட் மைனிங்கை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்கிறதுனால மக்கள் அது உள்ளுக்குள்ளே நிறையா இப்போ வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எஸ்ஐபி இது ஒன்லி மெத்தட் பார்த்திங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அண்டு இது இட்ஸ் நாட் ஒரு செப்பரேட் அசட் கிளாஸ் கிடையாதுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரைமரி எதில் இருக்குது? ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் தான் போடுறாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டினுடைய ஏற்ற இருக்கும் தகுந்தாற்போல் அந்த இம்பேக்டும் அந்த போர்ட்ஃபோலியோவில் ஓவராலாக வரக்கூடும். ஓகே, இப்போ இந்தியா சேவிங் ரேட் ஏன் இறங்கினது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ
இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சில ரிப்போர்ட்ஸ் இருக்குங்க. ஹவுஸ் ஹோல்டு சேவிங் ரேட் வந்து கிட்டத்தட்ட 50 வருடத்துடைய லோவை தொட்டுள்ளது. பட் எஸ்ஐபி இஸ் நாட் ஒன்லி த சோல் ரீசனுங்க. ஏன்னா இது வந்து மெயினாக முன்னாள் நம்ம பார்க்கணும், இன்கம் லெவல் பார்ப்போம், ரெண்டாவது வந்து ரைசிங் எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும், அப்புறம் ப்ராடர் எக்கனாமிக் சேஞ்சஸ் பார்க்கணும். இதெல்லாம் தான் ஒரு ப்ளே கீ ரோல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு தகுந்தாற் போல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தேர் அடாப்டிங் தேர் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து சேவிங்ஸ் வந்து ஒரு எர்லியர் லார்ஜ் போர்ட்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் வந்து ஒரு டைரெக்டாக வந்து ஒரு ஃபிசிக்கல் அசட்ஸில் போயிருந்தது. நவ் கிராஜுவலி அது ஷிஃப்ட் ஆகி என்ன ஆகுது, ஃபினான்ஷியல் அசட்ஸுக்கு வருது. அதாவது ஃபிசிக்கல் அசட்ஸ் டு ஃபினான்ஷியல் அசட்ஸ். ஸோ அதனால் இந்த டிரான்சிஷன் வந்து ஒரு ரிஸ்க் ப்ரெஃபரன்ஸை ஒரு சைன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ஸோ ரிஸ்க் ஓவர் ஈக்விட்டைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அலோகேட் பண்ணும்போது 80 to 90% ஈக்விட்டியில் அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது 30% ஆச்சுன்னா சிமிலர் டிக்ளைன் இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். அதனால் புது இன்வெஸ்டர்ஸ்லாம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் த ப்ரொலாங்கடு ஒரு பேர் மார்க்கெட்டை பார்க்காதனால இந்த சச் சிச்சுவேஷன். ஸோ என்ன பண்ணணும், ஹை ரிஸ்க் செக்மெண்ட்டில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற இன்வெஸ்டர்ஸ் பிஹேவியரை நம்ம அவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி பொட்டென்ஷியலி டு கோ ஃபார் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்ல வேண்டும். ஸோ ஃபைனலி இந்த எஸ்ஐபிஸ் வந்து ஒரு கீ பார்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அசட்ஸ் பேஸ் 82 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. இது வந்து அடுத்த லெவல் ஆஃப் மார்க்கெட் ஏறும்போது இது அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 லட்சம் கோடியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ அதனால் இந்த நேஷனல் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 9.5% ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு தான் பங்குச்சந்தையில் வந்து முதலீடு செய்கிறாங்க. ஸோ அது ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்கனாமியும் நல்லாயிருக்கும், மார்க்கெட்டும் நல்லாயிருக்கும். ஸோ த மூவ்மெண்ட் ஃப்ரம் எஃப்டி டு எஸ்ஐபி நாட் எ சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபரன்சஸ். இது வந்து என்ன, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இந்தியாஸ் எவால்விங் ஃபினான்ஷியல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டும் என்றால் எங்களை அணுகுங்கள். நாங்கள் அதுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.